ஸோ electric field of a dipole on equatorial plane. Equatorial plane அப்படின்னும் போது ஒரு டைபோலோட ஆக்சிஸில் பர்பண்டிகுலராக ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது தான் வந்து ஈக்குவட்டோரியல். சரியா? ஸோ ஈக்குவட்டோரியல் மேலேயும் எடுக்கலாம், கீழே எடுக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். டைபோல் வந்து -q + q, டைபோலோட டிஸ்டன்ஸ் 2a, ஃப்ரம் த ஓ வந்து a. அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ண ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த பாயிண்டில் எப்படி ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ளஸ்ன்னும் போது ரிப்பல்ஷன் இந்த டைரக்ஷனில் எப்படி போகுது, இங்கே ப்ளஸ் இது மைனஸ் அட்ராக்ஷன் இப்படி வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ஸஸை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கணும். ரிசால்வ் பண்ணி போடணும். ஸோ இப்போ ரிசால்வ் எப்படி தனியாக நான் இங்கே பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் E1 இந்த டைரக்ஷனில் இருக்குது, E2 இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது E2, இது E1. ஸோ இங்கே ஒரு லைன் போட்டோன்னா இந்த ஆங்கிள் டீட்டானும் போது இந்த ஆங்கிளும் டீட்டாவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் டீட்டானும் போது இந்த ஆங்கிள் டீட்டா தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த E1யும் E2யும் ரிசால்வ் பண்ண போகிறோம். எப்பவுமே டீட்டா இருக்கிற சைடு வந்து காஸ் டீட்டான்னு வரும். E1 காஸ் டீட்டா. அதே மாதிரி E1 இல்லாத சைடு டீட்டா இல்லாத சைடு E1 சைன் டீட்டா. அதே மாதிரி இந்த சைடு இந்த E2 வந்து E2 காஸ் டீட்டா, இந்த சைடு வரும்போது E2 சைன் டீட்டா. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னா 1/4πε0 q/r². இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள், இந்த ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ட்ரையாங்கிளை நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ என்ன வரும்னா இது ஆறுன்னு எடுத்துருக்காங்க. r² = x² + a². r = √x² + a². அதே மாதிரி இந்த ஆங்கிள் டீட்டா. சரி, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதெல்லாம் E1 என்னும்போது 1/4πε0 q/r². r என்னும்போது r²னால் இந்த வேல்யூ தானே, x² + a². E2ஓட வேல்யூ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதே தான் வரப்போகுது, 1/4πε0 q1 / r² + a². நெக்ஸ்ட்டு ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. E1 = E2 = ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, E1 sin θவும் E2 sin θவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் அவுட் ஈச் அதர், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, E net = E1 cos θ + E2 cos θ. இப்போ தான் நம்மளாம் பார்த்தோம் E1 E2 சேம். அப்போ இது ரெண்டுத்துமே E cos θ + E cos θன்னு எடுத்தோன்னா 2E cos θன்னு ஆகிடும். சரியா? இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2Eயோட வேல்யூ E1 or E2 போத் சேம் தான், 1/4πε0 q/x² + a². cos θ தேவையில்ல, இந்த ட்ரையாங்கிள் வச்சு நான் cos θ கண்டுபிடிச்சேன். cos θன்னும் போது adjacent side by hypotenuse, adjacent side A, hypotenuse வந்து 6. அப்போ x² + a². அதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், a/√x² + a². நெக்ஸ்ட்டு டைபோல் மொமெண்டம் ஃபார்முலா தெரியும், P = 2a q × 2a. அப்போ இங்கே q-வும் இருக்குது 2a-வும் இருக்குது. அப்போ அதை Pன்னு எடுத்துக்கலாம். 1/4πε0 P/ இதோட பேஸ் சேமாக இருக்குது. எப்படின்னா இது பவர் 1, இது சப்போஸ் x⁻1/2 பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 + 1/2 போட்டோன்னா அதோட வேல்யூ எல்சிஎம் எத்தனை, 2 + 1 3/2. ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த என்டையர் டேர்முக்கு x² + a² ஹோல் பவர் 3/2ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, a வெரி வெரி ஸ்மால் கம்பேர் டு x அப்படின்னு சொல்லிட்டு 1/4πε0 P/x a² நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது x² ஹோல் பவர் 3/2. அப்போ ஸ்கொயர் போயிடும். ஃபைனல் ஆன்சர் ஈக்குவட்டோரியல் அப்படின்னும் போது 1/4πε0 p/x³. இதில் என்ன மென்ஷன் பண்ணோன்னா நெகட்டிவ் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணோம், இந்த சைடில் ஆக்ட் ஆகும். அது இல்லாமல்
டைபோலோட டைரக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனும் டைபோல் மூமெண்ட் P அதோட டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இது கூடவே இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. எப்படி அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னும் போது ஒரு டைபோல் மைனஸ் ப்ளஸ் டைபோல் மூமெண்டம் இதுக்கு என்ன டைரக்ஷன் இப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள். ஆங்கிள்னும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து 180 டிகிரி இருக்கும், இதுக்கு வந்து 0 டிகிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சாப்டரோட பார்ட் 2 கண்டினியூஷன். டார்க் ஆக்டிங் ஆன் எ டைபோல் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ டைபோல்னால் என்னன்னு தெரியும். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். இங்கே வந்து டைபோல் ப்ளஸ் q மைனஸ் q செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 2a. சரியா, மைனஸ் q ப்ளஸ் q செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் 2a. சென்டரில் இருந்து இது a இது a, இந்த பாயிண்ட் O. இதுதான் டைபோல் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட டைரக்ஷன்லாம் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே பாசிட்டிவ்லேருந்து போக ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஒரு டைபோலை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும் போது என்ன நடக்கும்ன்றதான் பார்க்க போகிறோம். சரியா, இந்த ஒரு டைபோலை இதுதான் டைபோலை ஆங்கிள் டீட்டான்ற ஆங்கிளில் டைபோலை வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ்ஸு இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படியே. சரியா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ். அப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் F இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ சார்ஜ் QE. சரியா, ஸோ ப்ளஸ்ஸுனா இந்த டைரக்ஷனில் ப்ளஸில் இருந்து அவுட்வர்ட்ஸ் போகும். சரியா, அப்போ இங்கே மைனஸ் Qன்றது இந்த டைரக்ஷனில் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னும் போது என்ன ஆக போகுதுன்னா F1 F2ன்னு கூட எடுத்துக்கலாம். F1 ப்ளஸ் F2. F1 வந்து எப்படி இருக்குது ப்ளஸ் QE, F2 வந்து மைனஸ் QE. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. ஸோ இது 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்பாங்க. எப்படின்னு கேட்பாங்கன்னா when a dipole placed in an uniform electric field options different option கொடுத்துருப்பாங்க. நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் 0ன்ற ஆப்ஷன் தான் கரெக்டு. நெட் ஃபோர்ஸ் 0, ஆனால் இதுக்கு டார்க் இருக்குமா இருக்காதான்னு பார்த்தோன்னா டார்க் இருக்கும். டார்க் அப்படின்னும் போது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டார்க் டவ் ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. சரியா, இப்போ இந்த ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது டீட்டான்னு எடுத்துருக்கோம். என்டையர் டிஸ்டன்ஸ் 2a. அப்போ சைன் டீட்டா அப்ளை பண்ணோன்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இதுதான் தேவை, இந்த எக்ஸு அதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினஸ். ஆப்போசிட் எக்ஸு ஹைப்போட்டினஸ் 2a. அப்போ இந்த எக்ஸ் தானே நம்மளுக்கு வேணும், இதுதானே பர்பண்டிகுலரு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2a சைன் டீட்டா. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. F இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2a சைன் டீட்டா. சரியா, ஸோ இதான் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதெல்லாம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபோர்ஸ் என்னும் போது EQ. இப்போ டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு EQ இன்ட்டு 2a சைன் டீட்டா. நம்மளுக்கு டைபோல் மூமெண்ட் P அப்படின்னா நான் தெரியும் Q இன்ட்டு 2a. அப்போ இந்த Q இன்ட்டு 2aவை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா Pன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin theta. சரியா, ஸோ இதை நம்ம டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin theta எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். டவ் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இதுலேயே இப்போ கேசஸ் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin theta, அதே மாதிரி P கிராஸ் E. இதுலேயே எப்போ டார்க் டவ் வந்து 0வாக இருக்கும்,
எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும், எப்போ ஆஃப் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்லாம் கேட்பாங்க. டார்க் டவ் எப்போ 0வாக இருக்கும், இது சைன் டீட்டா தானே இருக்குது, சைன் 0. டீட்டா வந்து 0வாக இருக்கும்போது அதோட அலைன்மெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னும் போது டைபோலும் அதே டைரக்ஷனில் இருக்கும்போது டார்க் டவ் 0. அப்போ டீட்டா 0 இருக்கும்போது டார்க் வந்து 0வாக இருக்கும். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டீட்டா வந்து 90 டிகிரி. 90 டிகிரி அதோட டயக்ராம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போட்டிங்கன்னா டார்க்கோட டைரக்ஷன் அந்த டைபோலோட டைரக்ஷன் இந்த சைடில் இருக்க போது. ஸோ டார்க் டவ் வில் பி மேக்ஸிமம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டார்க் எப்போ ஆஃப் மேக்ஸிமமாக இருக்கும்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், இது 0 இது 90 டிகிரி அப்போ 45 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்குன்னு போட்டாங்க அப்படின்னா அது தப்பு. டீட்டா வந்து எப்போ மேக்ஸிமமாக ஆஃப் மேக்ஸிமமாக இருக்குன்னா சைன் 30 டிகிரி. சைன் 30 டிகிரி தான் என்ன ஆகும் 1/2. அப்போ ஆஃப் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா 1/, அதாவது சைன் 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இங்கேருந்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். எண்ட் இன் நெகட்டிவ் சார்ஜ் எங்கே முடியும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜில் முடியும். சரியா, இது வந்து ஸ்டார்ட்ஸ் இன் பாசிட்டிவ் எண்ட்ஸ் இன் நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் எனி க்ளோஸ்டு லூப். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் நார்த்து சவுத்து வந்து திரும்பி இன்வெர்ட்ஸ் அப்படியே உள்ளே போகும். இது அப்படி கிடையாது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும். சரி, இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா நேற்று அந்த டயக்ராம் பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் ஆகி இது மாதிரி எண்ட் ஆகி முடிஞ்சிடும். டஸ் நாட் ஃபார்ம் த க்ளோஸ்டு லூப். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஏன் அப்படின்னா அது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்குது. 2 டைரக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது மாதிரிலாம் இன்டர்செக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரே ஒரு டைரக்ஷன் தான் இருக்கிறது. அதனால் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா அந்த டைரக்ஷனில் ப்ராப்பராக போகும், அது எது கூடயும் இன்டர்செக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதோட ஸ்ட்ரென்த்து, ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்போ மேக்ஸிமம் எப்போ மினிமம் அப்படின்னும் போது டென்சராக இருக்கும்போது அந்த இடத்துல ஃபீல்ட்ஸ் வில் பி மேக்ஸிமம். நாங்கள் ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னும் போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் சார்ஜ்டு பாடி. இப்போ இது ஒரு ஸ்பியர் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டுக்கு இது நார்மல், நம்ம இங்கே எடுத்தாலும் இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் பி கண்டினியூஸ் கர்வ் வித்தவுட் எனி பிரேக். நடுவில் எந்த மீடியம் இது எப்படின்னா கண்டினியூஸாக தான் இருக்கும், நடுவில் விட்டு விட்டுலாம் வராதுன்னு அர்த்தம். டஸ் நாட் ஃபார்ம் ஏ டிஸ்கண்டினியூஸ் கர்வ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் நார்மலி த்ரூ எ கிவன் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸுக்கு நார்மலாக பர்பண்டிகுலர் ரெண்டும் ஒரே மாதிரி தான், எத்தனை லைன்ஸ் பாஸ் ஆகி போகுது அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. இப்போ ஒரே ஒரு லைன் ஃபியூ லைன்ஸ் போகுதுன்னா ஃப்ளக்ஸ் கம்மின்னு அர்த்தம். அதுவே நிறைய லைன்ஸ் கிராஸ் ஆகி போகுது அப்படின்னும் போது ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இதுனா அதோட ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா, ஃப்ளக்ஸுக்கு இது ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னும் போது அதோட ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ ஏரியா வெக்டாரும் அந்த ஃபீல்ட் லைன்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது தான் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ அதுவே நாங்கள் சர்ஃபேஸை இப்படி வச்சிட்றோம், இப்படி வைக்கும்போது இதோட ஏரியா வெக்டர் இப்படி இருக்கும். அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு லைன் மட்டும்தான் கிராஸ் ஆகும், அந்த ஒரு லைன் கூட கிராஸ் ஆகாமல் இருக்கலாம். அப்போ ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏரியா வெக்டர் அப்படின்றத கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுதான் ஏரியா அப்படின்னும் போது இதுக்கு பர்பண்டிகுலராக வர்றது தான் ஏரியா வெக்டர். சரியா, ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் ஏரியா வெக்டாரும் ஃபீல்ட் லைனும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். டீட்டா வந்து 0 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுவே இந்த கண்டிஷனில் ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கும், ஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்தோம். அதை வச்சு காஸ்லாம் எப்படி இருக்குன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் பாஸ் த்ரூ த கிவன் சர்ஃபேஸ்னால் E.ds. ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, எஸ்ன்றது ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ யூனிட் இதோட ஃப்ளக்ஸ் வந்து பையன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பையோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸ் ஏரியா. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் டிஸ்சார்ஜ்.
Q ஃபோர்ஸ் வந்து நியூட்டனு, சார்ஜ் வந்து கூலும் இன்வர்ஸு, இங்கே எக்ஸ்ட்ராவாக மீட்டர் ஸ்கொயர் வரதால நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். சரியா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா பைனா E டாட் ds. நெக்ஸ்ட்டு காஸ்லா. இந்த காஸ்லா தான் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட அப்ளிகேஷனு ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் இந்த அப்ளிகேஷன் டெரிவேஷனை கிளியராக பார்த்துட்டு நியூமரிக்கல்ஸ் பார்த்தாலே இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் வந்துடும். ஸோ காஸ்லா அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. நம்ம ஓனாக எழுதுனா மார்க் தர மாட்டாங்க. காஸ்லா ஸ்டேட்ஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ். ஃப்ளக்ஸ்னாலும் ஃபீல்ட் லைன்ஸ்னாலும் ஒன்று தான், இப்போ தான் பார்த்தோம். பாசிங் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை த சர்ஃபேஸ். ஸோ காஸ்லா வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், அந்த வார்த்தை இருக்கணும். சரியா? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் pass through a closed surface is equal to 1/ε0 times of charge enclosed in it. Okay, pi is equal to formula Q/ε0. நம்மளுக்கு இப்போ டெரிவேஷன் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸில் ஸ்ட்ரெயிட் ஒயரு, ஷீட்டு, ஸ்பியர் பார்ப்போம். அதில் இந்த ரெண்டு ஃபார்முலா பை அப்படின்னும் போது E டாட் ds, பைன்னும் போது Q/ε0. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம முடிச்சிடலாம். சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கணும். பை அப்படின்னும் போது E டாட் ds, பை இஸ் ஈக்குவல் டு Q/ε0. காஸ்லா அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர். இப்போ நான் இந்த ஒயரை ஹரிசாண்டலாக போட்டு வச்சுருக்கேன். இதை வெர்டிகலாகவும் நம்ம யூஸ் பண்ணி போடலாம். ஸோ வெர்டிகலாக போட்டோன்னா இது வந்து சார்ஜ்டு ஒயரு, ஸோ ப்ளஸ் சார்ஜ் கண்டிப்பாக லைன் போடும் போதே ப்ளஸ் சார்ஜ் போட்டு வைங்க. போட்டுட்டு காஸ்லா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்லா வந்து எங்கே அப்ளை பண்ண முடியும்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு காஷியன் சர்ஃபேஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஒயரை சுற்றி நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை காஷியன் சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த சிலிண்டரை காஷியன் சர்ஃபேஸாக எடுத்துட்டேன் அப்படின்னும் போது இமிடியேட்டாக அதோட டைமென்ஷன்ஸ், let us consider the Gaussian surface of cylindrical shape with the radius r and length L அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. அந்த இன்ஃபைனட் லாங் சார்ஜ்டு ஒயர் இதில் லாம்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். லாம்டா அப்படின்னும் போது சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம், லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். லாம்டா அப்படின்னும் போது வாட் இஸ் லாம்டா அப்படின்னா சார்ஜ் பர் யூனிட் லென்த்து. சரியா? ஸோ சார்ஜ் பர் யூனிட் லென்த். அந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா அவுட்வர்ட்ஸ், ரேடியலி அவுட்வர்ட்ஸ், எல்லா டைரக்ஷன்லேயும் அவுட்வர்ட்ஸ் தான் வரப்போகுது. சரியா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இ. ஸோ அப்படியே ரேடியலாக அவுட்வர்ட்ஸாக வரப்போகுது. இப்போ ஏரியா வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஏரியா வெக்டாரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும், n கேப் ஏரியா வெக்டார்னு போட்டுக்கிறோம். இந்த சர்ஃபேஸ்க்கு ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும். ஸோ காஸ்லா என்ன ஃபார்முலா, பை இஸ் ஈக்குவல் டு E டாட் ds காஸ் தீட்டான்னு படிச்சிருப்போம். க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் ds காஸ் தீட்டா. அப்போ E டாட் ds காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ஏரியா வெக்டார் இப்படி இருக்குது. இட் கிரியேட்ஸ் அன் ஆங்கிள் 90 டிகிரி. இங்கேயும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. நம்ம இதை சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை 1 இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 1 2 3. ஸோ இப்போ 3 சர்ஃபேஸுக்கு கண்டுபிடிக்கலாம். பை நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை க்ளோஸ்டு இன்டெக்ரல் பை 1 பை 2 பை 3. இப்போ இதை எப்படி போடலாம்னா ஒரு சர்ஃபேஸுக்கு போட்டு வந்துடும். க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் ds. அதே மாதிரி E டாட் ds சர்ஃபேஸ் 1, க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் ds2 சர்ஃபேஸ் 2, E டாட் ds சர்ஃபேஸ் 3. நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கிள் இருக்கும்போது காஸ் தீட்டான்னு போடும். E டாட் ds ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு ஆங்கிள் எவ்வளோன்னா, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு 9, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இது. இப்போ இங்கே பார்த்தோன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஆங்கிள் வந்து காஸ் 0 டிகிரி. சரியா? நெக்ஸ்ட்டு E டாட் ds காஸ் சர்ஃபேஸ் 2 வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அதே மாதிரி சர்ஃபேஸ் 3க்கு E டாட் ds காஸ் 90 டிகிரி. சரியா? ஸோ 0 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. ஸோ இந்த நம்பரிங் கரெக்டாக கொடுத்துடணும். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் 0 டிகிரி. இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கிறதால 90 டிகிரி, காஸ் 90 டிகிரி 0. இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இது மட்டும்தான் இருக்க போகுது. இதுலேயும் E டாட் ds காஸ் 0 1.
இ டாட் டிஎஸ் இன்டிகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்ட்டு எஸ் சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம 10th சர்ஃபேஸ் ஏரியா வால்யூமில் படிச்சிருப்போம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அப்படின்னும் போது இது வந்து இந்த சிலிண்டரை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஷேப் தான் கிடைக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்பை இதோட லென்த் எல்ல, இந்த பிரெத் வந்து எதோட ஈக்குவலாக இருக்கும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr. ஸோ அப்போ ஏரியானும் போது இ இன்ட்டு 2πrl. சரியா, பை இப்படி கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். பை என்னும் போது என்ன ஃபார்முலா தெரியும், Q/ε0. சரியா, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் முடிஞ்சிச்சு. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஈக்குவேட்டிங் 1 and 2 E into 2πrl is equal to Q/ε0. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தானே தேவை. E is equal to Q/ε0 into 2πrl. இங்கே லாம்டானா Q/Lன்னு எடுத்துருக்கோம்ல. அப்போ இங்கே Q இருக்குது, L இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், லாம்டான்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் பாருங்கள். E என்னும் போது λ/2πε0r. சரியா, இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனட் லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படின்னும் போது, இன்ஃபைனட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னும் போது E is equal to λ/2πε0r. இதுக்கான கிராஃப் வரைங்க அப்படின்னும் போது இதுதான். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் அப்படின்னும் போது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னும் போது கர்வ் வந்து இந்த டைரக்ஷனில் வரப்போகுது. சரியா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேடியஸ் அதிகமாக ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாகிட்டே வரப்போகுது. கிராஃப் கேட்கும் போது கண்டிப்பாக நம்ம போட்டு தான் தீரணும். இதில் நம்ம கிளியராக நோட் பண்ண வேண்டிய விஷயம் டயக்ராமில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனு, ஏரியா வெக்டாரு, இந்த சார்ஜு, அதே மாதிரி லென்த்து, இந்த ரேடியஸு, லாம்டானா என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கணும். அவங்க கேட்டாலும் கேட்கலினாலும் இந்த கிராஃப் போட்டு வச்சுருங்க. இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்கணும். சரியா, அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ல ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பொருசெல்வம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு தின் இன்ஃபைனட் பிளேன் ஷீட் ஆஃப் எ சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், இன்ஃபைனட் பிளேன் ஷீட்டை. இப்போ இதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு இன்ஃபைனட் பிளேன் ஷீட்டு, பாசிட்டிவ் சார்ஜ், இதோட ஃபீல்ட் டைரக்ஷன் ரேடியலி அவுட் வச்சு இந்த சைடும் எப்படி போகும், இந்த சைடும் எப்படி போகும். சரியா, இப்போ இங்கேயும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஷியன் சர்ஃபேஸ், க்ளோஸ்டு காஷியன் சர்ஃபேஸ் எடுக்கணும். க்ளோஸ்டு காஷியன் சர்ஃபேஸை இங்கேயும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸு, இதை ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த சைடு இருக்கிற செகண்ட் சர்ஃபேஸு, இது தேர்ட் சர்ஃபேஸு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பை அப்படின்னும் போது π1 + π2 + π3. பை அப்படின்னும் போது நான் ஃபார்முலா க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் ds1 க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் s2 க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் s3. சரியா, இப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் E டாட் ds காஸ் இந்த சர்ஃபேஸ் பாருங்கள் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கா. ஸோ அப்போ ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அதே மாதிரி செகண்ட் சர்ஃபேஸும் ஏரியா வெக்டாரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது, 0 டிகிரி. ds காஸ் 0 டிகிரி ப்ளஸ் தேர்ட் கண்டிஷனுக்கு E டாட் ds. இந்த சர்ஃபேஸ் தான் இங்கே இருக்குது பாருங்க. ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி. ஸோ காஸ் 90 டிகிரி மட்டும் 0 ஆகும். இது E டாட் s ப்ளஸ் E டாட் s காஸ் 0 1. அப்போ ரெண்டு சர்ஃபேஸ் என்ன பண்ணிக்கலாம், 2es அப்படின்னு போட்டுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோ, சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 பை இஸ் ஈக்குவல் டு Q/ε0. ஈக்குவேஷன் 2 ஈக்குவேட்டிங் 1 and 2. E டாட் 2es இஸ் ஈக்குவல் டு Q/ε0. நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தேவை. Q டிவைடட் பை 2es ε0. இங்கே போன முறை ஒயருக்கு லாம்டான்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து சிக்மா அப்படின்னும் போது என்ன அர்த்தம், சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. சரியா, யூனிட் ஏரியா, இங்கே சர்ஃபேஸ் ஏரியா எஸ்ன்னு எடுத்துருக்கோம், Q/s.
அப்போ இந்த q பை எஸ்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த க்யூவையும் இந்த எஸ்ஸையும் சிக்மான்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது அப்படின்னா E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இந்த E தான் இங்கே வராதில்ல, E தான் அங்கேயே இருக்கலாம். அப்போ 2 எப்சிலான் நாட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இதில் இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஏற ஏற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டிஸ்டன்ஸ் ஏற ஏற எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? கான்ஸ்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஆறுன்றதே வரல. போன முறை நம்மளுக்கு ரேடியஸ்லாம் வந்திருக்கும், லாம்டா பை எப்சிலான் ஆறுன்னு வந்திருக்கும். இங்கே வந்து 2 பை எப்சிலான் நாட் ஆறு. ஆனால் இங்கே ஆறுன்னு வரல. அப்போ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதனால இந்த கிராஃப் வந்து இப்படி வரப்போகுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லு. ஸ்பெரிக்கல் ஷெல்லுன்னும் போது ஷெல்னா உள்ள ஆலோவாக இருக்க போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு ஷெல்லோட ரேடியஸ் ஆர். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். என்ன பாயிண்ட் அப்படின்னும் போது இது கண்டக்டிங்காக இருக்கும்போது, கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருக்கும்போது அதோட சார்ஜஸ் வந்து அவுட் சைடில் மட்டும்தான் அக்குமுலேட் ஆகிருக்கும். சரியா? உள்ளெல்லாம் இருக்காது, அவுட் சைடில் மட்டும்தான் இருக்கும். கண்டக்டிங் சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா சார்ஜஸை அதோட பாடி அவுட் சைடில் மட்டும்தான் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது. சரியா? அதுக்கு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்ன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்ன அப்படின்னா மின்னல் அடிக்கும் போது நம்ம காருக்குள்ளே இருந்தால் சேஃபு அப்படின்ட்டு அந்த சார்ஜஸ் வந்து வெளியில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே கிரவுண்ட் ஆகிடும். உள்ளே வந்து எதுவுமே போகாது, உள்ளே எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து 0வாக இருக்கும். மின்னல் அடிக்கும் போது நம்ம காருக்குள்ளே இருந்தால் சேஃபு. அதேமாதிரி அதான் அதே கான்செப்ட் தான் இங்கே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷெல்லு. இதுலேயே ஒரு 3 கண்டிஷன் எடுத்துக்கலாம். என்னென்னா அவுட் சைடு, சர்ஃபேஸு, இன்சைடு. ஸோ அவுட் சைடு அப்படின்னும் போது இது ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல் கேபிட்டல் ஆர். அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடணும். ஆர்ன்றது கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் ஷெல், ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல். அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ண பாயிண்ட் பி வந்து ஸ்மால் ஆர் எடுக்கிறா, ரேடியஸ் ஆஃப் காஷியன் சர்ஃபேஸ். அது கிளியராக தெரியணும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணோம். ரேடியஸ் ஆஃப் காஷியன் சர்ஃபேஸ், GAUSSIAN காஷியன் சர்ஃபேஸ். இது ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிடுறீங்க. இப்போ ஃபார்முலா அப்படியே போட்டு வந்துடலாம். பை இஸ் ஈக்குவல் டு E டாட் டிஎஸ்ஸா. இப்போ டிஎஸ் க்ளோஸ் இன்டெக்ரல் E டாட் டிஎஸ். E ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸு 4 பை வால்யூமில் தான் 4/3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இது 4 பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து ஸ்மால் ஆர் எடுக்கணுமா கேபிட்டல் ஆர் எடுக்கணுமா? அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். காஷியன் சர்ஃபேஸ் தான் நம்ம எடுப்போம். அப்போ அவுட் சைடு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கரெக்டாக? ஏன் அப்படின்னா காஷியன் சர்ஃபேஸை தான் எடுப்போம். காஷியன் சர்ஃபேஸு ஸ்மால் ஆர், அவுட் சைடு. சரியா? அப்போ பை இஸ் ஈக்குவல் டு E டாட் 4 பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனாக பண்ணுவோம். பை இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட்டு. சரியா? பை இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட்டு. இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இது சர்ஃபேஸ் தான். சர்ஃபேஸ்ன்னும் போது சிக்மானா என்ன பண்ணுவோம்? சார்ஜ் பை ஏரியான்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q பை ஏரியா. வந்து இந்த இடத்துல எந்த ஆர் வரும்? ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல்லு தான் எடுக்கணும். சரியா? ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ஏரியா தான். அப்போ 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். சரியா? அப்போ இதுலேருந்து Q மட்டும் வேணும்னா Q இஸ் ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர் சிக்மா. இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். பை இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட்டை. Q பை எப்சிலான் நாட்டா Q பதிலாக போட்டுக்கலாம் 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் சிக்மா பை எப்சிலான் நாட். ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். E இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் சிக்மா பை எப்சிலான் நாட். 4 பை கேன்சல் ஆகிடும். E இஸ் ஈக்குவல் டு சிக்மா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். E இஸ் ஈக்குவல் டு
E is equal to sigma r square by epsilon naught r square. சரியா? இதை இன்னும் சிம்பிளாக நம்ம போடணும் அப்படின்னும் போது இந்த ஈக்குவேஷனையும் இதையும் சிம்பிளாக போடணும்னா இதையே 2 எடுத்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எப்படின்னா E டாட் 4 r ஸ்கொயர் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட்டு. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது E இஸ் ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட்டு இந்த q பை r ஸ்கொயர் ரெண்டுமே போட்டுக்கலாம். சரியா? இது வந்து அவுட் சைடு. இப்போ ஆன் த சர்ஃபேஸுக்கு நான் இதை வச்சு முடிச்சிடுவோம். இப்போ இது வந்து அவுட் சைடு போட்டேன்னா அவுட் சைடுக்கு நான் இதை எடுத்துக்கலாம். இப்போ ஆன் த சர்ஃபேஸ்னும் போது இந்த கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். E is equal to sigma r square by epsilon naught r square. ஆன் த சர்ஃபேஸ்னும் போது r is equal to capital R. சரியா? ரெண்டுமே ஆன் த சர்ஃபேஸ் தானே, ஒன்றா தான் இருக்கும். அப்போ E is equal to sigma ஏதாவது r square by epsilon naught r square போட்டுக்கலாம். r கேன்சல் ஆயிடுச்சுன்னா E is equal to sigma by epsilon naught. இதையும் நீ மென்ஷன் பண்ணிக்கலாம். E is equal to sigma by epsilon naught on the surface. நம்ம ஏற்கனவே சிக்மானா நான் போட்டு வச்சுருக்கோம்ல. அப்போ E எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னும் போது சிக்மாவோட வேல்யூ q by 4 epsilon naught r ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 கண்டிஷன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனு, இது செகண்ட் கண்டிஷனு. இன்சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னும் போது இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல் E is equal to 0. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனு ஃபர்ஸ்டே சொன்னேன், உள்ளே வந்து எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது. E டாட் ds q பை எப்சிலான் நாட்டில் q பை எப்சிலான் நாட் என்னும் போது சார்ஜே இல்லை, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. இது அப்படின்னு ஒரு முறை சம்மரைஸ் பண்ணிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இதோட கிராஃபும் பார்த்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல்லை ஃபஸ்ட்டு இந்த நோட்டேஷன்ஸை கிளியராக நோட் பண்ணிக்கோ. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் கேபிட்டல் R. நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட்டு காஷியன் சர்ஃபேஸ். மூணு கண்டிஷன் எடுக்கலாம். அவுட் சைடு, ஆன் த சர்ஃபேஸ், இன்சைடு. அதோட காஷியன் சர்ஃபேஸ் வந்து ரேடியஸ் ஸ்மால் r. அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பைனா E டாட் ds. இங்கே சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பெரிக்கல் ஷெல்ன்றதால 4πr ஸ்கொயரு. இன்னொரு ஃபார்முலா q பை எப்சிலான் நாட். இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி போட்டாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் சிக்மா அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் இன்னும் ஃபைன். சரியா? இப்போ இதை ஃபஸ்ட் எத்தனை சிக்மா வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி போகலாம். இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் சிக்மானா q பை a, q ஏரியா 4πr ஸ்கொயர். இதுலேருந்து q வேல்யூ எடுத்துகிட்டு அந்த q வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி E கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான் வந்து சிக்மா r ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் r ஸ்கொயரு. இல்லை நான் சிக்மாலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன் அப்படின்னும் போது E டாட் 4πr ஸ்கொயர் q பை எப்சிலான் நாட். அப்போ 1/4 எப்சிலான் நாட் q பை r ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த பாயிண்ட் சார்ஜ். அங்கேயும் இதே ஃபார்முலா தான் வந்திருக்கும். ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கும் பாயிண்ட் சார்ஜுக்கும் ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். ஆன் த சர்ஃபேஸுக்கு என்ன பண்ண போகிறோம், ஸ்மால் r ஈக்குவல் டு கேபிட்டல் R. அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ரெண்டும் கேன்சல் ஆகும்போது சிக்மா பை எப்சிலான் நாட், அந்த சிக்மாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது q பை 4 எப்சிலான் நாட் r ஸ்கொயர்னு வந்துடும். லாஸ்ட் கேஸ் இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல். இன்சைட் த ஸ்பெரிக்கல் ஷெல்லு உள்ள சார்ஜே இருக்காது. q வந்து 0, இன்சைட் q வந்து 0, அதனால் எதுவுமே இருக்காது. இப்போ இதோட கிராஃப் பாருங்கள். ஏன் இது வந்து r is equal to r கொடுத்துருக்காங்களா, உள்ளே வந்து ஃபுல்லாக 0, அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் 0லே இருக்கும் போது கரெக்டாக ஆன் த சர்ஃபேஸ் r is equal to rன்னும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமமாக இருக்கும். அங்கேருந்து நம்ம வெளியில் போக போக ஃபார்முலா நம்மளுக்கு r ஸ்கொயர்னு வந்துக்கல, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர். அப்போ அப்படியே வேல்யூ கம்மி ஆகிட்டே வரப்போகுது. சரியா? இந்த ஃபார்முலா கிளியராக பார்த்து வச்சுங்க. லாஸ்ட் கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் ஒரே மாதிரி தான், ஒரே ஒரு சேஞ்ச். இங்கே நான் கண்டக்டிங் ஸ்பியரில் எப்படி இருக்குன்னா உள்ளேயும் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். கண்டக்டிங் ஸ்பியரில் அவுட் சைடில் மட்டும்தான் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நான் கண்டக்டிங்கில் என்டையர் வால்யூம் ஃபுல்லாகவே சார்ஜஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதே ஃபார்முலா தான் நம்ம போட போகிறோம். q பை 4 எப்சிலான் நாட் r ஸ்கொயர். இங்கே ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது கேபிட்டல் R ஸ்கொயரை போட்டுப்பேன். இன்சைட் இது வந்து இன்சைடும் உனக்கு வேல்யூ வரப்போகுது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த 2 parallel plates டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், கெப்பாசிட்டருக்கும் இது யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் சாப்டரில் கெப்பாசிட்டரை ஸ்ட்ரெயிட்டாக சிக்மா பை எப்சிலான் நாட் எடுத்துருப்போம், அது இங்கே தான் பார்ப்போம். இப்போ 2 பிளேட் இருக்குது, இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சிக்மா அப்படின்னும் போது சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ப்ளஸ்ன்னும் போது இதோட ஃபீல்டு இந்த சைடு இப்படி போகும், இதில் இந்த சைடு இப்படி போகும். மைனஸ்ன்னும் போது இதோட ஃபீல்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் இப்படி வரப்போகுது. இப்போ இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் இந்த பிளேட்டு பாசிட்டிவ் பிளேட்டால் வர ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேட்டுக்கு ஃபீல்டு எப்படி போகுது பாருங்கள், இந்த சைடு எப்படி போகுதா. அப்போ ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்கா. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு, இதுக்கு மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 தான் வரப்போகுது. அதே மாதிரி இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளேட்டு இப்படி வருது, செகண்ட் பிளேட்டால் டைரக்ஷன் வந்து இப்படி வருது. ஸோ இங்கேயும் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னும் போது இங்கேயும் 0 ஆயிடுச்சு. இப்போ இன்பிட்வீனில் பார்க்கும்போது பாருங்கள், இந்த பிளேட்லேருந்து ஃபீல்டு இப்படி வருது, இந்த பிளேட்டுக்கும் ஃபீல்டு இப்படியே போகுது, ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் இப்படி போகுது. அப்போ என்ன பண்ணுவோம், E is equal to சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு, சிக்மா பை 2 எப்சிலான் நாட், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன், ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகிறதுன்றதால என்ன பண்ணிக்கலாம், 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டு, 2 கேன்சல் ஆச்சுன்னா சிக்மா பை எப்சிலான் நாட்டு. சரியா? ஸோ இப்போ அப்படியே ஒரு முறை சம்மரைஸ் பண்ண அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கண்டிஷன் 2 பாசிட்டிவ் பிளேட் தர்றேன், ரெண்டுமே பாசிட்டிவ் பிளேட் என்னும் போது இதில் என்ன கண்டிஷன்ஸ் வரும்னு பார்க்கலாம். பாசிட்டிவ்னும் போது என்ன ஆகும், இதுலேருந்து அவுட் வேர்ட்ஸு, அதே மாதிரி இந்த பிளேட்லேயும் அவுட் வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஃபீல்டு வரும் பாருங்கள். இந்த இடத்துல இது பிளேட் 1 பிளேட் 1ஆல் ஃபீல்டு இப்படி வருது, பிளேட் 2ஓட ஃபீல்டும் இப்படி தான் வருது. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் போது இந்த இடத்துல ரெண்டுமே ஆட் ஆகும். ரெண்டுமே ஆட் பண்ணும்போது என்ன வரும், சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஆட் பண்ணும்போது 2 சிக்மா பை எப்சிலான் நாட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவுட் சைடில் வந்து சிக்மா பை எப்சிலான் நாட் வரப்போகுது. இங்கேயும் அதே மாதிரி தான் வரப்போகுது. இந்த ஃபீல்டை இப்படி இருக்க போகுது, இந்த ஃபீல்டு எப்படி இருக்க போகுது, சேம் டைரக்ஷனில் இருக்கிறதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணும்போது சிக்மா பை எப்சிலான் நாட்டு. இன்சைடில் பார்த்தோன்னா என்ன ஆகும், இந்த ஃபீல்டு இப்படி வருது, இந்த ஃபீல்டு இப்படி வருது, ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும், 0. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, 2 ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா ஃபீல்டு வந்து இன்பிட்வீனில் தான் இருக்கும், அதர் சைட்ஸில் 0வாக இருக்கும். அதுவே 2 வந்து சேம் சார்ஜ்டு பிளேட்டாக இருந்துச்சுன்னா இன்பிட்வீனில் 0வாக இருக்கும், ரெண்டு அவுட் சைட்லேயும் வேல்யூஸ் இருக்கும். சரியா?